حي على الصلاة. இஸ்லாம் எங்கேருந்து பேசுகிறீங்க? அத்திப்பட்டு மாவா. அத்திப்பட்டு, மீஞ்சூர் அத்திப்பட்டா? சொல்லுங்கள், என்ன சந்தேகம்? இல்லை, நீங்க சொன்னீங்க கொஞ்சம் நாள் முன்னாடி, இப்போ எத்தனையோ இயக்கம் வந்துச்சு, தௌஹீத் ஜமாத்து, அப்புறமா இயக்கம் வந்துச்சுமானா ஒரு வருடம் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. இப்போ வந்து ஆளுங்களுக்கு இது சட்டம் சரி தெரியாது, எங்களை மாதிரி சாதாரண மக்களும் தெரியாது, எந்த இது கரெக்டா இருக்கிறது தெரியாது, குழப்பமா இருக்கு. அப்ப நான் எது ஃபாலோ பண்ண, நீங்களும் நல்லதா சொன்னீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணணுமா? அதாவது நீங்களே பார்த்து அதை நல்ல சட்டமாக சொல்லுங்கள், நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் யாரையும் என்னையும் ஃபாலோ பண்ணாதீங்க, வேறு யாரையும் ஆளுங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை படிங்க. வீட்டில் நிறைய அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி வந்து முன்தகபல் ஹதீஸ் வந்திருக்குது, அந்த ஹதீஸில் படிங்க. புகாரி, முஸ்லீம், அபூதாவூத், திர்மிதிலாம் தமிழில் வந்திருக்குது, அதெல்லாம் படிங்க. அல்லாஹ் உங்களுக்கே அறிவு கொடுப்பான். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மரியாதைக்குரிய இமாம்கள் இருக்காங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த பெரும்பாலும் நம்ம ஊரில் இந்த 2 மதம் தான் இருக்குது. இமாமுடைய கருத்துக்களை கேளுங்க, கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தௌஹீத் ஜமாத்து, மண்ணாங்கட்டி ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து, டவுசர் ஜமாத்து, இந்த ஜமாத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்களும் அவங்கள கூட வெளியீட்டில் கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் பாரம்பரியமாக நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் எதுங்க அனஃபியாக இருந்தால் அனஃபி மதகப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ஷாஃபியாக இருந்தால் ஷாஃபி மதகப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இமாமுடைய கருத்துக்களை கேளுங்க. இமாம்னா நீங்கள் பள்ளியாசல் இமாம் அல்ல, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய கருத்துக்களை கேளுங்க. நீங்கள் மார்க் அறிவு வளர்த்துக்குங்க. நீங்கள் எப்போவுமே வந்து யாரையாவது நம்ம வந்து சார்ந்தே இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் மார்க்க ஞானத்தை வளர்த்துக்குங்க. வளர்த்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இருக்கிறதுனால தீனை ஃபாலோ பண்ணுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ்.